வணக்கம். இந்த ஸ்கேலப் நெக் நமக்கு தைக்கிறது எப்படின்னு ஈஸியான மெத்தடில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதே மாதிரி நெக் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், லைனிங் துணி, அப்புறம் கேன்வாஸ், அப்புறம் ப்ளவுஸ் துணி 3மே சேர்த்து வச்சு தைக்கிறவங்க சேர்த்து வச்சு தைக்கலாம். சிலவங்க வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கும் நல்ல துணியும் சேர்த்து வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸ் மேலே வச்சு தைப்பாங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தைங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி டர்ன் பண்ணி நம்ம தைக்கணும். அப்படியே ஃபாஸ்ட்டாகலாம் தைக்க முடியாது. கரெக்டாக பொறுமையாக தைச்சிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லாம் நம்ம பார்க்க நெக்குக்கெல்லாம் வெட்டுவோம் பார்த்தீங்களா, நெக்கு வே நெக்கு, அதே மாதிரி அந்த கார்னர்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிட்டு லைட்டாக கரெக்டாக துணி அப்படியே எடுத்து அந்த ஷேப்பை வந்து நம்ம கரெக்டாக அப்படி தைக்கணும். கொஞ்சமாக பொறுமையாக தைச்சா போதும், ஒன்றும் அவசரம் இல்லை. ஃப்ரெஷர்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தைங்க, ஒன்றும் நமக்கு நெக்கு அழகாக வரணும். எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் ஃபாஸ்ட்டாக தைப்பாங்க. சரிங்களா? இப்படியே டர்ன் பண்ணி நம்ம அழகாக அட் த சேம் டைம் துணி வேறு எங்கேயும் மாட்டிக்காமையும் தைக்கணும். சரிங்களா? நெக்கையும் அழகாக தைச்சிட்டு இப்படி திருப்பி எடுத்து சின்ன நீடியில் வச்சு கூட நம்ம எடுத்து விடலாம். விட்டு கரெக்டாக அப்படி தைங்க. சரிங்களா? தைச்சிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுவும் கார்னரில் கரெக்டாக தைச்சிங்கன்னா ஓகே, இல்லாட்டி கொஞ்சம் இடம் விட்டு கூட தைக்கலாம். உங்களுக்கு எது நல்லா வருதோ அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி தைச்சிட்டு அந்த எண்டு வரும்போது கொஞ்சம் நிறுத்திட்டு தான் இது பண்ணணும். சரிங்களா? ஃபாஸ்ட்டாக போயிடக்கூடாது, ஷேப் வராது. கார்னர் வரப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு லைட்டாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இப்படி பிடிச்சி பொறுமையாக தைச்சா போதும். ஏன்னா ஸ்கேலப் டிசைன் வந்து தைச்சி முடிச்சப்புறம் பார்க்க அழகாக இருக்கும், தைக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை தான். அதனால் நீங்கள் பொறுமையாக அழகாக தைக்கணும். சரிங்களா? இதே மாதிரி தான். சூப்பர். இப்படி தைச்சிட்டு அந்த எட்ஜி வரும்போது பாருங்களேன் எப்படி திருப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ஃபுல் ஹேண்டுமே அதுலேயே நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஒரு கையை வச்சு பண்ணால் மட்டும் பத்தாது, 2 கையை வச்சு. புரியுதா? ஓகே, சூப்பர். தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ரெடி வந்துடுச்சு நமக்கு நெக்கு. இதுக்கு மேலே என்ன பண்ணணும், நம்ம லேஸ் வைக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா லேஸு அந்த சாரீக்கு மேட்சிங்காக லேஸ் எடுத்துகிட்டு இதே மாதிரி கரெக்டாக அந்த ஸ்கேலப் டிசைனில் வச்சு கொஞ்சமாக பொறுமையாக தைக்கணும். தைச்சிட்டு பார்த்திங்களா அப்படியே நிறுத்தி ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக அந்த கார்னர் வரும்போது ஸ்டாப் பண்ணி அந்த ஸ்கேலப் கரெக்டாக வர்ற மாதிரி ஃப்ளீட்ஸ் லைட்டாக வைக்கணுன்னா வைங்க. பட் ஃப்ளீட்ஸ் வைக்கிறது தெரியாமல் பண்ணணும். சரிங்களா? இப்படி தான். அப்புறம் அந்த வி எட்ஜி வருது பார்த்திங்களா, அங்கே சின்னதாக ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஷேப். அந்த ஸ்கேலப்லேயே நம்மளுக்கு இழுத்து கொடுத்திங்கன்னா மட்டும் போதும், ஃப்ளீட்ஸ் தேவைப்படாது. கார்னரில் மட்டும்தான் ஃப்ளீட்ஸ் தேவைப்படும். இப்படி கொஞ்சமாக தைக்கணும். இப்படி தைச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸுக்கும் அந்த சாரீ என்ன கலரோ அந்த கலரில் நம்ம லேஸ் எடுத்துக்கணும். இல்லை எம்ப்ராய்டரி போடணும், குட்டியாக போடணுன்னா அதை ஃபஸ்ட்டில் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸி, சிம்பிள் மெத்தேடு. சரிங்களா? இப்படி தைச்சிட்டு இப்போ அந்த சாரீ வந்து இதோட சாரீ வந்து பிளாக் கலர், ஸோ அதனால தான் நான் பிளாக் கலர் லேஸ் எடுத்துருக்கேன். இப்படி தைச்சாச்சா? ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நூலை கட் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. அது நல்லா எல்லாருக்குமே நல்லா வரும். சரிங்களா? நன்றி.